நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கோயில்களில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர குடியிருப்புகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். கர்நாடகா மாநிலத்தில் கனமழையால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கரையை தொட்டபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குமராபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதி கரையோரத்தில் வசித்து வந்த 400 குடும்பங்களைச் சேர்ந்த 1000 பேர் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. குமராபாளையம், பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் சுற்றியுள்ள சிறு சிறு கோவில்கள் உள்ள சிலைகள், நந்தி சிலை, அதாவது விநாயகர் சிலைகள் தற்போது வெள்ளத்துல மூழ்கி இருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது போல இங்க தங்கியிருக்கிற மக்களுக்கு உணவு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை வருவாய்த்துறையுடன் இணைந்து குமராபாளையம், பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. தீயணைப்பு படையினர் உயிர்காக்கும் உபகரணங்களுடன் கரையோரத்தில் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆற்றுக்கு செல்லும் வழித்தடங்கள் அனைத்தும் மூடப்பட்டு எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டு உள்ளது. அப்படி இருந்தும் பள்ளிப்பாளையம் பகுதியில் முகாம்களில் தங்கியுள்ள ஒரு சிலர் வெள்ள ஆபத்தை உணராமல் தாங்கள் வசிக்கும் வெள்ள சூழ்ந்த பகுதிக்கு சென்று வீடுகளை கண்காணித்து வருகின்றனர். வெப்படை தீயணைப்பு நிலைய ஊழியர்கள் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முக்கியமான ஆவணங்களை மட்டுமே நாங்கள் எடுத்து வந்ததாகவும், வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததை பயன்படுத்தி திருடர்கள் சிறு சிறு பொருட்களை திருடிச் செல்வதாகவும் கூறுகின்றனர். மேலும் காவல்துறை வெள்ளத்துக்கு ஏற்பட்ட ஒரு சில பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.